ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாயும் சின்ன பக்கம் வந்திருப்பானோ உடனே இந்த நேரத்தில் போய் நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. இல்லைடா ட்ரெஸ் கொண்டு வந்தால அதுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்வா. உடனே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம், எதுக்கு இதை நீ திருப்பி வீட்டுக்கு கொண்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. இல்லை வாஷ் பண்ணோம் அதுதான் அப்படின்ட்டு வேற சொல்வாலாம். சரி ஓகே, எவ்வளோ நாள் தான் இப்படியே மறைச்சி நீ இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. இல்லைடா இப்போ விடுறதுக்கும் எனக்கு வேறு ரீசன் இல்லை, ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கேன், அதனால தான் அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஒன்று முக்கியமாக கேட்கணும்னு சொல்லிட்டு தான் வர சொன்னேன், கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீ பல வருஷமாக ஒருத்தவங்க மேலே க்ரஷ் இருக்குன்னு கடைசியில் பார்த்தா என்ன வந்து க்ரஷ்ன்னு என்கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுற, எனக்கு புரியவே இல்லை. உனக்கு எனக்கு கொஞ்ச நாளாக தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலும். உன்னை எனக்கு கொஞ்ச நாள் தான் தெரியும்னு சொல்லிட்டு யார் சொன்னா? இப்போ தான் நான் உன் வீட்டுக்கு கூடி வந்திருக்கேன், ஆனால் உன்னை எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். உனக்கு ஒன்று தெரியுமா, நீ தான் வந்து என்கிட்ட ஹாய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்வானா. எது நான் ஹாய் சொன்னேனா? நான் எல்லாருக்கும் ஹாய் சொல்வேன், மேபி அந்த மாதிரி கூட சொல்லியிருக்கலாம்ல, இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். என்ன ரொம்ப க்யூரியஸாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாய்ப்பானா. இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் சொல்ல அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். நீ தான் ஹாய் சொன்ன, இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தெரிஞ்சுக்கணுன்னா நினைக்காத. நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உன் கூட தானே ஒரே வீட்டில் இருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக தெரிஞ்சுப்பேன், எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. வந்ததுக்கு ஜூஸ்னால் வாங்கி கொடுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை மட்டும் குடிச்சிக்கிட்டு இருப்பான். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போய்ட்டும் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாலாம். உடனே அங்கே இருக்க அந்த ஃப்ளவர் பாட்டை பார்ப்பான். இவ தானே அந்த கல் போட்டு வச்சுருப்பா, அதை வேற பயங்கரமாக அவன் டெக்கரேட் வேறு பண்ணி வச்சுருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தூங்கலான்னு போவாளே. உடனே வானும் வந்து கால் பண்ணிவிடுவாங்க. இவங்க எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவளும் பேசுவாளே. வானு, எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, ஸோ நீ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஜங்குக்கு செக்ரட்டரியாக வேலை பார்க்குறேன், நான் எல்லாத்தையும் ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், நீ ஜஸ்ட் அவர் கூட இருந்து அவளுக்கு சொன்னால் மட்டும் போதும் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். சரி நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே. இல்லை உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஃபோனை வேற கட் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ நான் மறுநாள் காலையில் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டா போய் அவரோட கேபினில் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். சின்ன பார்த்தோன்னே ஜங்கு செம்ம ஷாக் ஆகிடும். ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. பாஸ் வான் தான் சொன்னாங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானா. என்னது நீ பர்சனல் செக்ரட்டரியா, என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வெளில மீட்டிங்காக போயிட்டு இருப்பான். ஆமாம் இன்றைக்கி என்னென்ன ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. இவனும் டேபில் இருக்கிறதெல்லாம் மனப்படம் பண்ணி சொல்கிற மாதிரி தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருப்பா. உனக்கு ஒன்று வரலன்னா அப்புறம் எதுக்கு அதை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. நான் எங்கே கேட்டேன், வான் சொன்னதுனால தான் நானே இதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே புலம்பிட்டு நின்றுட்டு இருப்பா. அவன் வேற ஸ்பீடாக போயிடுவானா. இவளுக்கு தான் ஹீல்ஸ் போட்டு நடக்கவே தெரியாது, ஸ்லோவாக வேற நடந்து வந்துட்டு இருப்பா. எங்கே இவ ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற திரும்புவானே. அவள் வேறு ஸ்லோவாக வரதை பார்த்துட்டு ஓஹோ இவளுக்கு ஹீல்ஸ் போட்டால் நடக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஈக்குவலாக நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக நடந்து போயிட்டு இருப்பான். இவனும் என்ன ஸ்லோவாக நடக்கிறாரு, ஓஹோ நமக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கொஞ்சம் அப்படியே சந்தோஷப்பட்டுப்பா. இவங்க ரெண்டு பேரும் வேறு தனியாக போய் லிஃப்ட்டில் நின்றுட்டு இருப்பாங்களா. ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக போயிடும். உடனே அங்கே கொசு வேறு வந்துருமா. சின்ன பார்த்த உடனே ஐயோயோ இவர் கொசுனாலே ஆகாதே, இது எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பிடிக்கிறன்ற பேரில் பயங்கரமாக காமெடி பண்ணிருப்பான். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. இவனை கடிக்க வந்துருமா. உடனே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே விழுந்துருவா கொசுவை பிடிக்கிறதுக்கு பதில். அப்போன்னு பார்த்து டோரும் ஓப்பன் ஆகிடும். வெளியே ஹேங் லீ டாங் வேறு பார்த்துருவாங்களாம். பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுவாங்க. அவங்க பார்க்குறது தெரிஞ்சோ இவங்க பாட்டுன்னு அப்படியே அந்த பொசிஷன்லேயே இருப்பாங்களா. டோரும் க்ளோஸ் ஆகிடும். டேய் நான் பார்த்தது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஹேங் கேட்பானே. டே நீ பார்த்ததை நானும் தாண்டா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவும் செம்ம ஷாக்கில் நின்றுட்டு இருப்பான். ஜங்க உடனே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. பாஸ் நான் வேணுட்டே உங்கள் மேலே சாயில, தப்பாக நினச்சிக்காதீங்க, அதோ இதை பிடிக்க போய் தான் நான் உங்கள் மேலே சாஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு காட்டுவாளே. கையில் கொசுவை பார்த்தோன்னே ஏதோ மான்ஸ்டரை பார்த்தோன்னே உயிர் போகிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவான். இதுக்காக தான் நான் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கம்முன்னு நின்றுட்டு இருப்பா. உடனே மீட்டிங்க்கும் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இவனும் வெளில வருவான். இவனும் பின்னாடி எல்லா திங்ஸையும் வேறு எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டு இருப்பா. உடனே ஹேங்கும் பார்த்துட்டு பாஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது நம்ம சின்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. நீ எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேறு லீயும் கேட்பானே. நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சின்ன சமாளிச்சுட்டு இருப்பா. ஜங்கும் உடனே சானிடைசர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. அதோ பாஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எடுத்து கொடுத்துருவா. சரி ஓகே நான் மீட்டிங் போகிறேன், நீங்கள் உள்ள க்ளீனிங்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டாங் கிட்ட சொல்லிட்டு அவனும் காரில் ஏற போவானே. சரி ஓகே எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேற சின்ன கிட்ட கேட்பானா. பாஸ் இங்கே பாருங்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், உங்களுக்காக கூட எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானா. சரி ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனும் போவானே. இப்போ வயிறு வேற கத்த ஆரம்பிச்சிடும். என்னது இது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. பாஸ் என் வயிறு தான் அது எனக்கும் கேட்குது, சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. இல்லை பாஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேற கூப்பிட்டு போயிடுவான். கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு வேறு வாங்கி கொடுத்துருவானா. இங்கே யார் பாஸ் யார் செக்ரட்டரினே தெரில அப்படின்னு சொல்லிட்டு வேற உட்காந்து புலம்பிட்டு இருப்பானே. பாஸ் நான் இதுக்காக தான் சொன்னேன், நான் வீட்டிலே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு அப்படின்ட்டு வேற இவ்வளோ சொல்லுவானா. எதுக்கு சாப்பிட கூட நேரம் கொடுக்காம
மறக்காமல் இவன் வேலை செய்ய சொல்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பேசுறதுக்கா அப்படி ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர இவ்வளோ இழுப்பாடே. சரி உனக்கு வேணான்னா சொல்லு, நான் வேணா தூக்கி போட்டுடுறேன் அப்படின்ட்டு வர கேட்பானா. இல்லை இல்லை நல்லா இருக்கு பாஸ், நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு இருப்பாள். இவன் சாப்பிட்றத பார்த்துட்டு இவனுக்கும் சிரிப்பு வந்துடும். உடனே இவளுக்கும் குறைக்கிரிக்குமா, எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு சாப்பிட்றேன், பொறுமையாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானே. உடனே அங்கே எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க இவன் பக்கத்தில் உட்காரத்துக்கு. இவனுக்கும் வேறு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக போக ஆரம்பிச்சிருமா. சரி ஓகே நீ பொறுமையாக சாப்பிட்டுட்டு வா, நான் கீழே காரில் வெயிட் பண்ணுறேன்னு அப்படின்ட்டு வர இவனும் ஏஞ்சி பண்ணி பாஸ் இருங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அவசரமாக சாப்பிட்டு அப்படியே ஏஞ்சிப்பா. நீ ஏன் ஏஞ்சிக்கிற, நீ பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு வா அப்படின்ட்டு வர சொல்லுவானா. இல்லை பாஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர இவ்வளோ கிளம்புவா. அப்பன்னு பார்த்து வானும் கால் பண்ணிவிட்டு கிளைண்ட்டோட லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வர இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பாஸ் கிளைண்ட்டோட லொக்கேஷன் வேறு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களா. அந்த லொக்கேஷனுக்கு வேறு ஃப்ளைட்டில் தான் போயாகணும். ஸோ இவங்களும் வந்து ஏர்போர்ட்டில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இவனா உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா இவனுக்கு தான் கூட்டம்னாலே ஆகாதுல்ல. ஸோ எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வேறு கை நடுக்க வர ஆரம்பிச்சிடும். இதை வேற அவள் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வேற உட்காந்துட்டு இருப்பான் பக்கத்தில். அந்த டைமுன்னு பார்த்து கால் வர ஆரம்பிச்சிடும். யாரா அதுன்னு சொல்லிட்டு இவனும் பார்ப்பானே. அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. நான் உனக்காக ஒரு கோட் பார்த்துருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன்னு சொன்னோடனே, இது ஏர்போர்ட்டா, உன் தாத்தா திருப்பி உன்னை யூஎஸ் அனுப்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன், நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபோனை வச்சிருவான். இவங்களும் வச்சா ஏன் இவன் ஏர்போர்ட் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. உடனே அங்கும் வந்துட்டு நான் இந்த கோட்டில் எப்படி இருக்கேன்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். உடனே இவங்களும் ஜிம் கேரி மாரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்க. எது ஜிம் கேரியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவார். ஜிம் கேரி மாதிரிலாம் எனக்கு தெரியல, பைத்தியக்கார மாரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டண்ட்டும் கலாச்சிட்டு இருப்பான். இங்கே சின்னும் வந்து பாஸ் உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா சொல்லுங்களேன், நான் போய் கிளைண்ட்டை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாள். அவங்க ஃபாரினர்ஸ் உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. இங்கிலீஷா எனக்கு அவ்வளோவா தெரியாது பாஸ் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். அப்போ சமாளிக்க முடியாது உன்னால், வேறு வழி இல்லை, நான் தான் வந்தாகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேறு வழி இல்லாமல் இறங்கி அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பானே. இவனுக்கு வேறு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா. உடனே சின்னும் வந்து பாஸ் வர தள்ளிப்போங்கன்னு ஏதோ பாடி கார்டு மாதிரி அவனை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனால் அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தா அப்போ தான் ஃப்ளைட் இறங்கி ஒரு கேங்கே வேற வந்துட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஆட்டே வெடிச்சு போயிடும். இன்னும் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஐயோ இந்த கேங்லேருந்து நான் இவர் எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு அப்படியே நின்றுட்டு இருப்பா. இவனுக்கும் ஹார்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருமா, பீட்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி நின்றுட்டு இருப்பான். பாஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஒரு பாயிண்டில் ஜங்குக்கு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகி அப்படியே மயக்க வர மாதிரி ஆகிடும். அப்படியே இவனும் கீழே உட்காந்துருவான். இவளுக்கும் என்ன பண்ணோன்னே தெரியாமல் உடனே கொடையை விரிச்சு அப்படியே இவனை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. பாஸ் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, யாரும் உங்கள் கிட்ட வராத மாதிரி நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாளாம். உடனே இவன் வந்து அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிப்பான். அவளும் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பாஸ் உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர தைரியம் சொல்லிட்டு இருப்பான். இதை வேற தூரமாக நின்று வானும் சாவும் வேற பார்த்துட்டு இருப்பாங்க. வான் தான் சாவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாச்சே. பாஸ் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களா. நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்ட்டு வேற அவரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாரு. சரி ஓகே பாஸ், நம்ம பிளான் பண்ண மாதிரியே நான் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவங்களும் சொல்லுவாங்க. இங்கே கட் பண்ணால் சின்னம் வந்து பாஸ் என்னாச்சு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. நான் என்னைக்காவது ஃபெயிலாக நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாசா வேறு நடந்து போயிட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ நேரம் உயிருக்கு போராடிட்டு இருந்தார், இப்போ மாஸ் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பின்னாடியே ஓடிட்டு இருப்பாள். இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது, இன்றைக்கி நீ கொடையை வச்சு நல்லாவே என்னை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு பாராட்டிட்டு இருப்பான். பாஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது, உங்களுக்கு அதேமாதிரி ஒன்று தெரியுமா, நான் தான் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்லாம் வேறு சீன் போட்டுருப்பாலாம். ஒரு நத்தை கூட தான் ஃபஸ்ட்டு வரும் தனியாக ஓடினா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கலாச்சிட்டு போயிடுவேன். இது நத்தை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் நத்தன் கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு நின்றுட்டு இருப்பா. வெளில ஒரே கூட்டமாக இருக்குது, கொஞ்சம் வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கூப்பிடுவானே. இப்போ மட்டும் நான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு முறைச்சிட்டு போயிட்டு இருப்பான். இவனும் அதை பார்த்துட்டு அப்படி நக்கலாக சிரிச்சிட்டு இருப்பான். இவங்க 2 பேருமே மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே காரில் போயிட்டு இருப்பாங்களா. இவளுக்கும் செம்ம வலிக்கும், ஏன்னா இவளுக்கு தான் ஹீல்ஸ் போட்டு ஆகாது, கால் வர செம்ம புண்ணாக போயிடும். அதை பார்த்தோன்னே இவனுக்குமா ரொம்ப மன கஷ்டமாக போயிடும். இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காரையும் ஓரமாக நிறுத்திட்டு நீ கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இறங்கி எங்கேயோ குடுகுடுன்னு ஓடுவான். எங்கே போகிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு வர இவளும் பார்த்துட்டு இருப்பாள். ஜங்கம் உடனே ஒரு ஷூவை வாங்கிட்டு வந்துடுவான். என்னப்பா ஷூ அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், நான் இவ்வளோ நேரம் நோட்டே பண்ணல உன் கால் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் நானே பார்த்தேன், ஸோ அதனால தான் உனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன், இந்த போட்டுக்கோ அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. இவளும் அப்படியே ஷாக்லேயே உட்காந்துட்டு இருப்பா. உனக்காக நான் ஏதோ ஒரு சைஸ் வாங்கிட்டு வந்தேன், கரெக்டாக இருக்கான்னு பாரு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனே வேற அந்த ஷூவை எடுத்து வேற கொடுப்பானா. இவளுக்கு செம்ம ஷாக்காக போயிடும். ஐயோ என்ன பண்ணுறது இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து அதை ட்ரை பண்ணுவாள். பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும், செம்ம க்யூட்டாக வேறு இருக்குமா இவன் காலுக்கு. பாஸ் செம்ம ப்ரிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். இவனுக்கும் செம்ம ஹாப்பியாக போயிடும். இவனும் அப்படியே காரை ஓட்டிட்டு அவங்க ஏரியாவுக்கும் போயிடுவான். சின்ன ஏரியா வந்துடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு இப்படி திரும்புவானே. அப்போ தான் இவன் தூங்குறதே வேற பார்ப்பான். தூங்குறத பார்த்தோன்னே சே எவ்வளோ க்யூட்டாக தூங்குறாள் அப்படின்னு சொல்லிட்டு வேற சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவான். இவனும் செம்ம டயர்டில் இருக்கிறதுனால அப்படியே இவனுக்கும் தூக்கம் வந்துடும். பாஸ் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் இவ்வளோ ஏஞ்சிப்பாலாம். இவன் தூங்குறத பார்த்துட்டு சே எவ்வளோ க்யூட்டாக தூங்குறாருல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சைட் அடிச்சுட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து சாய்ஸ் ஒன்று தான் இவனுக்கு ஞாபகம் வரும். நமக்கு பிடிச்சவங்க கூடயே நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லியிருப்பானா. ஓ அதனால தான் நம்ம
நம்ம இந்த கம்பெனியில் எவ்வளோ பிரச்சனையாகும்னு தெரிஞ்சும் நம்ம இங்கேயே இருக்குமா வேலையை விட்டு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவ்வளோ யோசிச்சுட்டு இருப்பா. உடனே இவனுக்கும் வேற முழிப்பு வந்துருமா, இவனும் ஏஞ்சிப்பான். இவன் உடனே தூங்குற மாதிரி ஆக்டிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்புவாளே, கண்ணாடியில் இடிச்சுக்கிட்டு அப்படியே வேற படுத்துப்பா. ஆமாம் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. இல்லை பாஸ் ஏதோ டயர்டாக இருந்தது அதான் அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சமாளிச்சுட்டு இருப்பா. நீங்களும் என்ன ரொம்ப டயர்டாக இருந்தீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. உடனே பாஸ் இன்னும் நம்ம ஏரியாக்கே வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன், நீங்கள் எனக்கு லிஃப்ட் கொடுத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்களும் பார்த்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பாள். ஏய் எங்கே ஓடுற இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனும் கூப்பிடுவான். ஆனால் அவள் பாட்டு ஓடிக்கிட்டே இருப்பா. ஒருவேளை நம்ம பேசுனதெல்லாம் அவள் கேட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே போயிட்டு இருப்பா. இருந்தாலும் இன்றைக்கி நாள் ரொம்ப டயர்டாகிடுச்சுப்பா, வீட்டில் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிட்டு இருப்பா. வெளியே வேற சாய் வேற நின்றுட்டு இருப்பான். நீ ஃபோன் பண்ணால் ஏன் எடுக்கவே இல்லை, நான் உனக்கு எத்தனை வாட்டி திரும்ப ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்துவானா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே, உங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு வேற சொல்லிவிடுவான். இங்கே கட் பண்ணால் ஜங்கை தான் காட்டுவாங்க. அவனும் வந்து வீட்டுக்கு போகாமல் கார்லேயே உட்காந்து வேற யோசிச்சுட்டு இருப்பான். கடைசியாக பார்த்தா அவள் பேசுறதுலாம் வேற இவன் கேட்டுட்டு இருப்பான். ஜங்கு சும்மா தூங்குற மாதிரி நடிச்சுட்டு தான் இருந்திருப்பான். அது தெரியாமல் இவன் வேற இவன் மனசில் இருக்கிறதெல்லாம் வேற கொட்டிகிட்டு இருப்பாள். அதை வேற இவன் கேட்டுட்டு பயங்கர எமோஷனலாக வேற ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் சின்னோட வீட்டை தான் காட்டுவாங்க. அவங்க அப்பாவும் அந்த யூனிஃபார்மை பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரான்ப்பா. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்வாள். நீ ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, நான் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுறேன், நீ எதுக்கு அங்கே வேலை பார்க்குறச்சா, நான் எவ்வளோ ஒரு மோசமான அப்பாவாக இருக்கேன், நான் பட்ட கஷ்டத்தை என் பொண்ணையும் நான் பட வச்சிருந்தேன்னு வேறு பயங்கரமாக எமோஷனலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். நீ இதுக்கு மேலே அங்கே வேலை செய்யாது, ஒழுங்காக அந்த வேலையை விடு அப்படின்ட்டு வேற சொல்வாராம். நான் விட்டுறேன், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து விடுறேனே அப்படின்ட்டு வேற சொல்வா. ஒன்றும் தேவையில்லை, நீ இம்மிடியேட்டாகவே அந்த வேலையை விடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கத்த ஆரம்பிச்சிருவார். அப்பா எனக்கு வேறு வேலை கிடைக்கலப்பா, அதனால தான் நான் இங்கே பத்ததுக்கு நல்ல வேற சேலரி தராங்க அப்படின்ட்டு வேற சொல்வாலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ அந்த வேலையை விடுனா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு உள்ளே போயிடுவார். இங்கே கட் பண்ணால் ஆஃபீஸை தான் காட்டுவாங்க. எங்கே சின்ன மட்டும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வர ஜங்கு தேடிட்டு இருப்பானே. பாஸ் நானும் அவளை தான் தேடுறேன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி வருவானா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கர டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே தாங்கும், பாஸ் எங்களுக்கு தெரில அவன் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் கூட பண்ணல, நான் வேணா செக் பண்ணி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வானும் கேட்பாங்களே. சரி ஓகே ஓகே எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். இங்கே கட் பண்ணால் சின்னதான் காட்டுவாங்க. அவ்வளோ ரூமில் உட்காந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. பாஸ் வீட்டில் ஒரு பிரச்சனை, அதனால என் ஜாபை நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்லாம் வேறு டைப் பண்ணுறான். ஆனால் சென்ட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாச்சா. இப்படியெல்லாம் சொல்லணுமா என்ன, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்பா ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேது, பேசாமல் கடைசி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவங்க அப்பா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வெளில வருவாளே. அவரும் வந்து பயங்கரமாக பிஸ்னஸ் கார்டெல்லாம் உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பார். சரி இதுதான் கரெக்ட் டைம், நம்ம இப்போ ஏதாவது கொஞ்சம் நாள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் பக்கத்தில் உட்காந்து அந்த பிஸ்னஸ் கார்டுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பா. அப்படி ஐஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்பா இந்த பிஸ்னஸ் கார்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு ஐஸ் வைப்பாலாம். அவங்க அப்பாவா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு, உன்னை யார் இந்த வேலைக்கு போக சொன்னா, என் குழந்தை நான் படுற கஷ்டத்தை படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுதா படி, இல்லை இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணு, தேவையில்லாமல் இந்த ஜாபுக்கெல்லாம் போகிற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்வாராம். உடனே ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன், நான் இந்த வேறு ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் இதுக்கு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்வாலாம். இதுக்கு மேலே இதில் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, திருப்பி திருப்பி இதை பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கர கோவமாக வரை ஏஞ்சி போயிடுவார். இங்கே கட் பண்ண ஆஃபீஸை தான் காட்டுவாங்க. ஜங்கும் பயங்கர கன்ஃபியூஷனில் நின்றுட்டு இருப்பான். ஏன் இவன் இன்றைக்கி ஆஃபீஸே வரல, என்னாச்சு அவளுக்கு, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் நிம்மதியாகவே வேலை பார்க்க முடியாது. சரி ஓகே நம்மளே மெசேஜ் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம பர்சனலாகவே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக வேறு டைப் பண்ணுவானா. சரி ஓகே ஓகே அவள் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறா, அதனால் கொஞ்சம் அஃபிஷியலாக கேட்போன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவும் டைப் பண்ணுவான். ஆனால் இவனுக்கு மனசே வராது அனுப்புறதுக்கு. உடனே அங்கே வானும் வந்துடுவாங்களாம். வான் வரதை பார்த்தோன்னே இவனும் பதறி அடிச்சுட்டு ஃபோனெல்லாம் கீழே போட்டுருவான். சொல்லுங்கள் வான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வேறு கேட்பானா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ், இல்லை லீவ் பேசிட்டானா, அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதனால தான் சிக் லீவ் எடுத்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே என்னது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர ஷாக்காகி வேறு ஏஞ்சிமா. இவங்க வேறு ஒரு மாதிரி பார்ப்பாங்களாம். ஐயோ வான் ஒரு மாதிரி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கே அப்படியே நார்மலாக உட்கார மாதிரி உட்காந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை பாஸ், சாதாரண ஒரு வைரல் ஃபீவர் தானா, ஸோ நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட பச்சையாக நடிச்சுட்டு அடுத்த நிமிஷமே அவள் வீட்டு வாசலில் போய் வேறு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போய் நின்றுட்டு இருப்பான். அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் எந்த வீடுன்னு தெரியலையே அப்படின்ற பயங்கர கன்ஃபியூஷனில் வேறு நின்றுட்டு இருப்பான். சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுது, அவளுக்கே கால் பண்ணி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னிக்கே கால் பண்ணிவிடுவான். கால் பண்ணிவிட்டு ஆமாம் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. தெரியாத மாதிரி ஆமாம் நீ ஆஃபீஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. இல்லை பாஸ் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு வேறு சொல்வா. உடனே இவன் நிற்கிறது வேறு சின்ன பார்த்துருவாளா. பாஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாள். நானா மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்ட்டு வேறு சமாளிப்பானா. உடனே சின்ன வரதை வேறு அப்புறம் இவனும் பார்த்துருவான். பார்த்துட்டு ஐயோ மாட்டிக்கிட்டுமா, சரி ஓகே உன்னை தான் பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு வேறு இவனும் ஒத்துப்பான். பாஸ் என்னது இது எனக்கா கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. ஆமாம் உனக்காக தான், ரோட்டில் வித்துட்டு இருந்தது, சரி சும்மா வெறும் கையில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்வா. என்ன பாஸ் ரோட்டில் விற்கிறேன், என் பேர் போட்டு கூடவா விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவ்வளோ லாஜிக்கலாக கேள்வி கேட்பாளே. சரி ஓகே ஓகே உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், இப்போ என்ன வச்சுக்கோ, இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதான், உனக்கு வேறு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். சின்ன எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு வாய் எடுப்பாளே. அந்த டைம்னு பார்த்தா உங்கள் அப்பாவும் வந்துடுவார். அவங்க அப்பாவை பார்த்தோன்னே ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷாக் ஆவாளா.
என்னது உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவனோட விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு ஹலோ சார் நான் தான் வந்து கிளீனிங் ஃபேரடியோட சிஇஓன்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பானோ அவரும் அப்படியே வாங்காமல் முறைச்சிட்டே நின்றுட்டு இருப்பார். இவனுக்கும் என்ன பண்ணோன்னே தெரியாமல் வேறு அப்படியே எம்பாரசிங்காக வேறு நின்றுட்டு இருப்பான். உடனே உள்ளே கூப்பிட்டு போயிட்டு நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல என் பொண்ணை வந்து அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃப்ராங்காக சொல்லிவிடுவார். உடனே ஜங்கு உங்கள் ஃபீலிங்ஸை நான் மதிக்கிறேன் சார், ஆனால் எதுக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானோ. ஒரு அப்பாவை என் பொண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நான் ஆசைப்படவே இல்லை. நீயே ஒரு அப்பாவாக இருந்தாலும் நீ சொல்லு உன் குழந்தைங்களை நீ இந்த மாதிரி ஒரு வேலைக்கு அனுப்புவியா? ஸோ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, உன் கார்டு எனக்கு தேவையில்லை, என் பொண்ணு அந்த வேலைக்கு வரமாட்டா, என் முடிவு மாறாது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச வச்ச மாதிரி வேறு பேசிடுவாரா. இவனுக்கும் ஒரு மாறி போயிட என்ன பேசுறதுனே தெரியாமல் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா சார், கிளீனிங்னா ஏதோ வெறும் அழுக்கு குப்பையோட போராடுறது தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என் எம்ப்ளாயிஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளைண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தரை தான் அவங்கள பார்க்குறாங்க. நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ்லாம் வரும்போது எனக்கு என் எம்ப்ளாயிஸ் மேலே அவ்வளோ மரியாதை வருது. கிளீனிங் ஜாப்னா ஒரு நெகட்டிவான ஜாப் தான் எல்லாருமே பார்க்குறாங்க, ஆனால் அது ஒரு பாசிட்டிவான ஜாப். ஒருத்தவங்களை வந்து சுத்தமான ஒரு சூழ்நிலையில் வாழ வைக்கிறதுக்காக என் எம்ப்ளாயிஸ்லாம் போராடுறாங்க. ஸோ அவங்களாம் ஒரு ஏஞ்சல்ஸ், இதில் அசிங்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்களாம் ஒரு கிளீனிங் ஏஞ்சல்ஸ்னு சொல்லிட்டு பயங்கர பாசிட்டிவாக வேறு பேசுவான். இவ்வளோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காடை வேறு நகர்த்துவாங்க. இவரும் அப்படியே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பார். ஜங்கும் உடனே இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிளம்பிடுவான். ஜங்குக்கும் கீழே உட்காந்துல கால் இழுத்துக்குமா தாங்கி தாங்கி வேறு நடந்து வந்துட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே சின்னுக்கும் பயங்கர ஃபீலிங்ஸாக போயிடும். பாஸ் என்னால் தானே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டால் என்ன யூஸ், என் அப்பா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டார், அவர் ரொம்ப ஸ்டபனான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்களாம். அவர் ஒத்துக்கலான்னா நான் திருப்பி வருவேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் சும்மா வர மாட்டேன், வானியும் கூப்பிட்டு வருவேன், நம்ம எல்லா எம்ப்ளாயிஸையும் கூப்பிட்டு வந்து அவர் உன்னை உள்ளே கூப்பிட்டு வரதுக்கு என்னென்னலாம் வேலை பார்க்கணுமோ நான் எல்லா வேலையும் பார்ப்பேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. பாஸ் எனக்காக ஏன் நீங்கள் இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் என்ன அவ்வளோ ஒர்க் நான் இல்லைனா இன்னொரு எம்ப்ளாயி அப்படின்ட்டு வேறு கேட்பாங்களாம். உடனே இவனும் வந்து இல்லை நீ ஒரு குட் எம்ப்ளாயி, கம்பெனிக்கு நீ வேணும், இல்லை உண்மையை சொல்லணும்னா எனக்கு நீ வேணும் அப்படின்ட்டு வேறு ஃப்ராங்காக சொல்லிவிடுவான். இவ அதை கேட்டோடனே பயங்கர ஷாக் ஆகிடுவான். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ட்டு வேறு கேட்பாளே. ஆமாம் என் மனசில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன், எனக்கு நீ வேணும், நீ எப்போவுமே என் கூட இருக்கணும், நீ வேறு எங்கேயும் போயிடாதானே அப்படின்ட்டு வேறு ரொம்ப ஃப்ராங்காக வேறு பேச ஆரம்பிச்சிருவான். சின்னுக்கு ஒன்றுமே புரியாமல் அமைதியாக நின்று கேட்டுட்டு மட்டும் இருப்பான். இவன் உடனே கையை பிடிச்சிட்டு நான் சொன்னதெல்லாம் உண்மை தான், நீ எப்போவுமே என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், என் பக்கத்துலேயே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவான். இவன் வேறு பயங்கர ஷாக்கில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி வேறு நின்றுட்டு இருப்பான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத்தோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.